வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னா எங்க குழந்தைங்க எல்லாம் அனுப்பிச்சு வைப்பீங்க? ஏதாவது ஸ்கூலுக்கு தான் போவோம். ஸ்கூல்ல போய் இருந்துட்டு மழை தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வீட்டுக்கே வருவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வீட்டுல ஃபுல்லா சேர், காலே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் உள்ள சேரு. நீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமையா இருக்கு எங்களுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா. அரசாங்கம் எங்களை அலோஸ் பண்றாங்க, எங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துருங்க, உயிருக்கு ஆபத்து, வெளியே வந்துருங்கன்னு அலோஸ் பண்றாங்க. நாங்க பெட்டி எடுக்கிறதா துணி எடுக்கிறதா எதுவுமே பண்ண முடியாது. நான் இவ்வளவு குள்ளமா இருக்கேன், என்னை விட இவ்வளவு வளத்துல வரும் தண்ணி. ஒரு பக்கம் ஆத்து வழியா வரும், ஒரு பக்கம் ஏரியா பக்கமா வரும். நாங்க எது தப்பிச்சு ஓட முடியும் சொல்லுங்க? அந்த இதுக்கும் சின்ன ஒரு தூறல் வரும்போதே நாங்க எல்லாருமே வெளியில போயிடுவோம், அம்போன்னு வீட்டை விட்டுட்டு போயிடுவோம். அப்படி போய் ஸ்கூல்ல இருப்போம் வரதராஜபுரத்துல. அதுக்கப்புறம் சில டைம் வந்து அந்த பக்கத்துல எங்களை கூட்டி போய் கண் ஹாஸ்பிட்டல் பக்கம் வைப்பாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் செய்வோம், நாங்களே இருப்போம். ஏன்னா உயிர் பயம். அந்த நேரத்துல திருடர்கள் பயம் அதிகமா இருக்கும். சட்டு மூட்டி சாமான கூட திருடிட்டு போயிடுவாங்க. நாங்க எதுக்கு தான் மேடம் பயப்படுறது சொல்லுங்க? குழந்தை குட்டிங்களை வச்சு எங்களால படுக்க முடியல. நைட்ல இந்த தண்ணி வந்து போனாலே பாம்பு வருது, பூச்சிங்க வருது. தண்ணியில வந்து சாப்பிட்டோம்னாக்கா அந்த தண்ணி ஏதாவது ஒரு இதுவாயிடுது. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல.